நீங்க 8 பேரும் ரெண்டு ரெண்டு பேரா ஜோடி சேர்ந்து தான் சமைக்க போறீங்க. எனக்கு பாவக்காவை வச்சு ஒன்னும் சமைக்க தெரியாது. டைம் வேஸ்ட் பண்ணாம போய் ஜட்ஜு கிட்ட சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். இதெல்லாம் நமக்கு ஜுஜிபி மேட்ரு. இது ஒரு எலிமினேஷன் ரவுண்ட். 3 ஜோடியை மட்டும்தான் செலக்ட் பண்ண போறோம். இப்போ ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாமா? மூணாவதா கலக்கன அந்த ஜோடி யார் தெரியுமா? சரவணன் அண்ட் சல்மா. சரவணா, இந்த நிமிஷம் என் மனசுல இருக்கிற சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லப்பா. இப்படி ஒரு பெரிய மேடையில ஊரே பாராட்டுற மாதிரி நீ ஜெயிச்சிருக்க. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது? டிவியில நீ மயங்கி விழுந்ததை பார்த்துதான் பதறி அடிச்சுக்கிட்டு நான் இங்க ஓடி வந்தேன். அழாதீங்கம்மா. என் பிள்ளைக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு வர வழியில எல்லாம் என் உயிரே என்கிட்ட இல்லப்பா. ஆனா இன்னைக்கு நான் உன்னை நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு நீ ரொம்ப அருமையா பண்ணிட்ட. அதுவும் இந்த போட்டியில உன் முகத்துல தெரிஞ்ச தைரியமும் தன்னம்பிக்கையும் எங்களுக்கே அவ்வளவு எனர்ஜியா இருந்துச்சுன்னு. அதுக்கு காரணம் அந்த பாவக்காதம்மா. ஒரு வேலை வேற ஏதாச்சும் வந்திருந்தா கூட பயந்துருப்பேன். ஆனா அந்த பாவக்காய பார்த்த உடனே அப்படியே உற்சாகமாயிட்டேன். பாத்தீங்களா அண்ணி, நான் தான் சொன்னேன்ல. அம்மா இந்த பாவக்காயை வச்சு நிறைய சமைப்பாங்க. நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். அதெல்லாம் தான் இப்போ உதவி செஞ்சது. இதெல்லாம் அம்மாவுக்கு தான் போய் சேரும். பாத்தியா சிவகாமி, இந்த போட்டிக்கு அவசியம் நீ போகணும்னு வற்புறுத்தி அனுப்பிச்ச எங்களுக்குலாம் அவன் பையன் நன்றி சொல்ல மாட்டானா? போனான்னு சொன்னா உனக்கு தான் முதல்ல நன்றி சொல்லுவானா? நல்ல புள்ள. அதனால என்ன இப்போ? பாத்தியா சரவணா, உங்க அப்பா நம்மளுக்குள்ள சண்டை மூட்டி விடுறாரு. ஓவர் சென்டிமெண்டா இருக்கு. இன்னும் மிச்ச போட்டி இருக்குல்ல, அதுல ஜெயிச்சா தானே பிரைஸ். ஏன் எப்படி பேசுற? இது வரைக்கும் ஜெயிச்ச சரவணா இதுக்கு மேல ஜெயிக்க மாட்டானா? போடுறா. இதுக்கே ஓவர் ஆடுறாங்க. ஜெயிச்சா இவங்க ஆட்டத்தை தாங்க முடியாது. அண்ணன் இப்போ ஃபார்முக்கு வந்துருச்சு. இனிமே அடிச்சு ஆடும். என்ன வந்தாலும் பாத்துக்கலான்னு. ஆமா, உன் கூட சமைச்ச அந்த பொண்ணு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தாடா உன்கிட்ட. என்னடா அது? அதை விடுங்கப்பா, அது ஒரு விஷயமே இல்லை. அதான் 2 பேரும் சேர்ந்து சமைச்சு ஜெயிச்சிட்டோம்ல. அதான் அடுத்த ரவுண்டுக்கு போயாச்சுல்லப்பா. அதை தானே பார்க்கணும். அவ்வளவுதான் சரவணா, அத பத்தி நீ கவலையே படாத. இங்க பாரு, ஓட்டப்பந்தயத்துல முதல்ல மெதுவா ஓடுறோமா நடந்து போறோமா அதெல்லாம் மேட்ரே கிடையாது. கடைசியில ஜெயிச்சமான்றதான் முக்கியம். அப்படி சொல்லு. ஜெயிக்கிற டார்கெட் வந்துட்டா அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி ஓட வேண்டியதான். நீ ஏமா இப்படி அமைதியா பேசாம நிக்கிற? நியாயமா பார்த்தா இந்த வெற்றி முழுக்க அன்னைக்கு தான் போய் சேரும். சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க அண்ணனை இங்க கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இதுக்கு மேல முடியாதுன்னு சொன்ன நிலைமையில அண்ணனோட கையை சரி பண்ணி இன்னைக்கு செமிஃபைனல்ஸ் போற வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. சூப்பர் அண்ணி. ஆமா பார்வதி,
நிஜம்தான். சந்தியா மட்டும் இல்லனா என் சரவண இன்னைக்கு இந்த மேடையிலேயே இல்ல. தனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு என்ன தேவையோ அதை சமைச்சு போட்டு அவங்க மனசு கோணாம பாத்துக்கிறது மட்டும் அன்பு இல்லப்பா. அவங்களுக்கு எது சரி எது தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு கஷ்டமா இருந்தாலும் அதை செய்ய வச்சு இவனுக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமைய வெளிக்கொண்டு வந்து ஊரே இவனை பார்த்து பாராட்டுற அளவுக்கு இவ செஞ்சிட்டா. அதுதானே பெரிய மனசு. அத்தை, இதையெல்லாம் பார்த்து இவ்ளோ பேரு சந்தோஷப்படுறோமே, அது அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த பெரிய மனசு உனக்கு இருக்கு சந்தியா. நீ ஒரு மருமகளா மட்டும் இல்ல, ஒரு மனைவியாவும் உன்னை நீ நிரூபிச்சிட்ட. நீ நம்ம குடும்பத்துக்கே பெருமை சேர்த்துட்ட. ஆஹா, என்ன ஒரு அதிசயம்! இந்த வருஷம் வழக்கத்துக்கு மாற ஏன் இவ்வளவு மழை பெய்யுதுன்னு யோசிச்சேன். அது இப்பதான் புரியுது. சும்மா இருங்க, கிண்டல் பண்ணாதீங்க. பின் என்ன சிவகாமி, சந்தியாவை இவ்வளவு வெளிப்படையா வாய் விட்டு மனசு விட்டு பாராட்டியிருக்க. இது சரவண ஜெயிச்சதை விட ரொம்ப பெரிய விஷயம். உண்மையை சொல்றதா இருந்தா சரவண மனசுல இந்த சந்தோஷம் தான் ரொம்ப பெருசாவே தெரியும். நான் சொல்றது உண்மைதானடா சரவணா? ஆமாப்பா. வார்த்தையிலே அவன் வாயால சொல்ல முடியாத அளவுக்கு அவன் மனசுல அப்படி ஒரு சந்தோஷம் பொங்கி வெளியுது பாரு. ஏய், வெளியே சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். அதுவும் என்னப்பா? லெக் பீஸ்ல பிரியாணியா? ஏய், பிரியாணியாடா? ஆ. அப்ப வாங்கடா போலாம். அப்பா அப்பா சரவணா, நீ வாங்கப்பா வா. போலாம். சரி. வா. போங்க. நீ வாமா போலாம். ஆ? வா சிவகாமி. வாங்கம்மா, சரவணா வருவா. ஏய், நீ இவனை வாங்க. சாப்பிடணும்ல, கூட்டிட்டு வரேன். வாங்கம்மா, வாங்க. என்னடா இவன்? வாங்க. சரவணா வா. அவன் வருவான், வாங்க. நல்லா பண்ணீங்க. தேங்க்ஸுங்க. என்ன சரவணன், ஆ வாங்க. என்ன அப்படியே மிதக்குறீங்க போல இருக்கு? ஐயோ, நீங்க வேறங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஜெயிச்சதுல உங்களை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது உங்க வைஃப் சந்தியா தான். அவங்களுக்கு உங்களை கட்டி பிடிச்சு விஷ் பண்ணணும்னு அவ்வளோ ஆசை. ஆனா அதை வெளிக்காட்ட முடியாம வெக்கத்தோட ஓடுறாங்க. இப்போ உங்களுக்கும் வெக்கமா? இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வெக்கப்பட்டுட்டு இருந்தா எப்படி லவ் சொல்றது? போங்க சரவணன், போய் சந்தியாவை பார்த்து மனசு திறந்து ஐ லவ் யூ சொல்லுங்க. ஐ லவ் யூவா? ஏங்க நீங்க வேற ஏங்க? என்னங்க இதுக்கு போய் வெக்கப்படுறீங்க? கல்யாணமே ஆயிடுச்சு, இன்னும் ஒரு ஐ லவ் யூ கிடையாதா? நீங்க மட்டும் இப்ப சந்தியா கிட்ட போய் ஐ லவ் யூ சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நிஜமா வாங்க? ஆமாங்க, நீங்க வேணா போய் சொல்லி பாருங்க, அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சரிங்க, நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட். ஆ. போங்க வரேங்க. போங்க. அது ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சொல்லணும்னு இருந்தேன். சொல்லுங்க.
அந்த லைட்டெல்லாம் ரொம்ப அழகா போட்டு வச்சிருக்காங்கல்ல. ஆ. ஆ. நல்லா இருக்கு. ஏதோ சொல்ல வந்தீங்களே, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆ, அது ஆ, ஐ ஆ, ம், நீங்க ஏதோ சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, நீங்க இந்த மாதிரி பேசாதீங்க. இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அப்புறம் நான் சொல்ல வந்ததை மறந்துடுவேங்க. சரி சரி. ஆ? ஆ, நீங்களே சொல்லுங்க. எப்படிதான் இந்த சினிமாலெல்லாம் ஐ லவ் யூ சொல்றாங்களோ நாக்கு தள்ளுது. ஆ, ஐ ஐ ஐ ஆ, என்னங்க ஐ ஐன்றீங்க? ஏதாச்சும் ஐடியா ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? நான் ஏதாச்சும் சொல்லணுமா? அது இல்லைங்க. ஓ, ஐப்பசி மாசம் வந்துருச்சு, அது சொல்ல வரீங்களா? ஏங்க கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்க, நான் சொல்லிடுறேன். ஆ, சரி சரி, சாரி. சொல்லுங்க. ம். ஆ, ஐ 500 ரூபாய்க்கு சில்லறை வேணுமா? என்ன சில்லறை நிறைய வச்சிருக்கீங்களா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க தானே சொல்றேன். அது ஐ நீங்க ஐ சொல்ல வந்ததை நல்லா யோசிச்சு அப்புறமா சொல்லுங்க. நான் ரூம்ல இருக்கேன். எங்க இருங்க நான் சொல்றேன். எங்க சந்தியா ஐ லவ் யூங்க. நான் உங்களை லவ் பண்றேங்க. அது நான் நான் இத ரொம்ப நாளா சொல்லணும்னு இருந்தேங்க. இப்பதான் எனக்கு சொல்லணுங்கிற ஆசை வந்தது, தைரியம் வந்தது. அதான் நான் உங்களை காதலிக்கிறேங்க. சொன்னாலும் என் உயிரின் உயிர் நீயடி அன்பே உயிரே மூச்சும் நீயடி கனவே கனவே கனவாய் மாறடி. நமக்கு இந்த மற்ற ஹீரோ மாதிரிலாம் இந்த பூ கொடுக்கறது, அப்புறம் இந்த கடல் இருக்குல்ல அங்கே கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டி சொல்கிறது, அதுக்கப்புறம் அந்த அந்த மாதிரி சொல்லும் போது இந்த லைட்டெல்லாம் எரியும்ல அது, அப்புறம் அந்த அந்த பொருள்லாம் கொடுத்து பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு வராது. ஏதோ இந்த சரவணனால முடிஞ்சது நான் சொல்லிட்டேன். இதோ இங்கே பாருங்க, லைட்லாம் போட்டு வச்சிருக்கேன் இல்ல? கடல் மாதிரி தண்ணி எல்லாம் ஓடுது. ஓகேங்களா? இதை எப்படி சொல்றோம், எங்க வச்சு சொல்றோம், என்ன பொருள் கொடுக்கறோம், இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. இப்ப நீங்க சொன்ன இந்த வார்த்தை உங்க மனசுல இருந்து நீங்க சந்தோஷமா சொன்னீங்கல்ல, நீங்க பிடிச்சதானே சொன்னீங்க. ஆமாங்க. இது போதுங்க. இதுதான் ஒரு பொண்டாட்டிக்கு தேவை. அன்பே உயிரே
இவ்ளோ தைரியம் இருந்தா என்னையே கிஸ் பண்றீங்களா நீங்க? ஏங்க டேய் சரவணா, செந்தில் சூப்பர்ரா. திடீர்னு அம்மா அப்பா கல்யாண நாள ஞாபகம் வச்சுக்கிட்டு கேக்லாம் வெட்டி அசத்திட்டியே. எனக்கே வெக்கமா வந்துருச்சு சரவணா. இத்தனை வருஷத்துல ஒருத்தருக்காச்சும் எங்க கல்யாண நாளை கொண்டாடணும்னு தோணுச்சா? சரவணனுக்கு தோணி இருக்கு பாரு. அண்ணனுக்கு இப்பதானே தோணி இருக்கு. டேய் இப்போச்சும் தோணுச்சே, உனக்கு எனக்கு ஞாபகம் கூட இல்ல. சரி சரி, போதும் போதும், எல்லாரும் நகருங்க வாங்க நகருங்க. சரவணா, நீ இப்படி நேரா பார்த்து நில்லுடா. மா, என்னம்மா பண்ண போறீங்க? இருடா. எத்தனை பேரோட கண்ணு என் புள்ள மேல பட்டுச்சோ, திருஷ்டி கழிக்க வேண்டாமா? ஊர்ல இருந்தே மிளகாவத்தெல்லாம் கொண்டு வந்துட்டியா? திருஷ்டி சுத்திட்டு நெருப்புல போடணுமே, அதுக்கு என்ன பண்ணுவ? கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருக்கீங்களா? திருஷ்டி சுத்தும் போது பேசக்கூடாது. சரி சரி. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, கொள்ளி கண்ணு, எங்க எதிர் வீட்டுக்காரி கண்ணு, பக்கத்து வீட்டுக்காரி கண்ணு, எல்லா திருஷ்டியும் மொத்தமா கழிஞ்சு போகணும். கழிஞ்சு போகணும். துப்புடா, துப்பு. அப்படி. சந்தியா, இந்தா. இந்த உப்பை தண்ணியில போட்டு வை. சரிங்க அத்தை. இது நல்லா கரையிடும். சரி. அப்புறம் இதை எடுத்து செடி கூத்திரலாம். சரிங்க அத்தை. ஏதோ ஒரு தடவை நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். இன்னும் இருக்குல்ல, சரவண சந்தியாவை அசிங்கப்படுத்த என்னென்ன பண்ணணுமோ அதை அத்தனையும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஜெயிச்சு கப்போடலாம் ஊருக்கு போக முடியாது. இங்க வந்ததே தப்புன்னு ஃபீல் பண்ணி தான் ஊருக்கு போகணும். சந்தியா, போன் அடிக்குது பாருமா. இதுக்கும் சந்தியா நீ தான் வரணுமா? போன் கூட எடுத்து பேச தெரியாது. ரொம்ப பில்டப் பண்ணாதீங்கப்பா. போன் எடுத்து பேச தெரியும்டா. போட்டி நடத்துறவங்க கால் பண்ணி ஏதாச்சும் கேட்டா உனக்கு விவரம் தெரியுமா? அப்ப அண்ணி தானே வரணும். அவனுக்கு அறிவு அவ்வளவுதான்டா. மா சந்தியா, கொஞ்சம் சீக்கிரமாமா, போன் அடிச்சிட்டே இருக்குல்ல. இந்த வந்துட்டேன். வா வா, எடுத்து பேசு. ஹலோ. ஆமா சார். ஓ அப்படியா? ஓகே சார், தேங்க்யூ சார். என்னமா சந்தியா, யார் பேசுனாங்க போன்ல? போட்டி நடத்துறவங்க தான் பேசினாங்க மாமா. என்னாச்சு? என்ன சந்தியா? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் பதட்டப்படாதீங்கம்மா. சந்தியா முகம் சந்தோஷமா தான் இருக்கு. பாருங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. ஏய் சரவணா, அசத்திரியேடா. பாத்தியாமா சந்தியா, உன் முகத்தை பார்த்தே அவன் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க போன்ல என்ன சொன்னாங்க சந்தியா? அது இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சவங்களுக்கு அவங்க பார்ட்டி கொடுக்கறாங்களா அத்தை. நம்ம எல்லாரையுமே அதுக்கு வர சொல்லிருக்காங்க அத்தை. பாரு. அப்போ சாப்பாடு ரொம்ப விதவிதமா இருக்கும்ல? இருக்கும்பா. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடலாம். சாப்பிடலாம் சாப்பிடலாம். நான் தான் மருந்த கிண்டி கையோட எடுத்துட்டு வந்திருக்கேனே. ஒரு பயமும் இல்ல. என்ன வேணாலும் சாப்பிடுங்க. ஏங்க, பார்ட்டிக்கு கோட் சூட்ல வர சொல்லிருக்காங்க. பைக்கு, ஷூவு, இப்போ கோட் சூட்டா? நல்ல முன்னேற்றம் தான். அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், அதனால மேல போறான். உனக்கு எங்கடா எரியுது? அதை விட கோட்டு சூட்டு போட்டா சரவணனுக்கு கெத்தா இருக்கும்டா. டேய் வேணாம்டா, அதெல்லாம் எனக்கு செட் ஆகுமா தெரியலடா. அதெல்லாம் ஆகுங்க, போட்டு பாருங்க அப்புறம் தெரியும். ஆனா சரவணன் மாமா கிட்ட தான் அந்த Dress இல்லையே, என்ன பண்றது? இல்ல அர்ச்சனா, கோட் சூட் வாங்குறதுக்கு அவங்களே வவுச்சரும் தராங்களாம். அப்படின்னா என்ன சந்தியா? அது Dress வாங்குறதுக்கு அவங்களே பணம் தருவாங்க அத்தை. ஆனா பணமா கையில கொடுக்காம ஒரு பேப்பர்ல, இந்த பேங்க்ல எல்லாம் கொடுப்பாங்களே செக், அந்த மாதிரி ஒரு பேப்பர்ல இவ்வளவுன்னு அமௌண்ட் எழுதி தருவாங்க. அத கடையில கொடுத்து நாம Dress வாங்கிக்கலாம். ஓ அப்படியா? அப்ப உடனே போலாமா? ஆனா என் பிள்ளைக்கு அந்த புது Dress உடனே வாங்கலாமா? அத்தை, அத நாளைக்கு காலையில போய் வாங்கிக்கலாம் அத்தை. ஆனா அதுக்கான வவுச்சரை நாங்க வேணா இப்ப போய் வாங்கிட்டு வந்துடுறோம். சரி சரி, போய் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வாங்க. சரிம்மா, வாங்க போலாம். பரவாயில்ல சிவகாமி. Dress, சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், பரவாயில்ல. நம்ம பையன் சரவணை கொடுத்து வச்சவன் தான்.